Hi friends, welcome back to my special food. இந்த வீடியோவில் சூப்பரான க்ரீம் சீஸ் பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் க்ரீம் சீஸ் எடுத்துக்கிறேன். இது கூட துருவி வச்சுருக்க கேரட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துப்போம். அடுத்து கொஞ்சம் கேப்சிகம், பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சாட் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த க்ரீம் சீஸ் கூட இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு இப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். ஹீட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற ப்ரெட் சீஸ் இது. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இல்லை நீங்கள் டோஸ்ட் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சர் அதில் அப்ளை பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். என்னோடய குட்டீஸ்க்கு நல்லா இந்த மாதிரி முறுமுறுன்னு டோஸ்ட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இங்கே 4 பீஸ் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி பிரெட் சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.